ஃபோன் அதிகமாக ஹீட் ஆகுனா ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஆட்களா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபோன் ஏன் அதிகமாக ஹீட் ஆகுது? நம்ம ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு காரணம்லாம் என்னென்னவா இருக்கும்? நம்ம ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுனா நம்ம என்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது உங்கள் பயோஸ்கோப் ஏர், நான் உங்கள் வெயிட். ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃபோனை சூரிய வெளிச்சத்தில் டைரெக்டாக வைக்கக்கூடாது. ஏன்னா சூரிய வெளிச்சத்தில் டைரெக்டாக வைக்கும்போது நம்ம ஃபோன் ஹீட் ஆகி வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் சூரிய வெளிச்சத்துல இருந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப க்ளோஸ்டான சர்ஃபேஸ்லையும் நம்ம ஃபோனை வச்சுக்கக்கூடாது. காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல நம்ம ஃபோனை வச்சு பழகிக்கோங்க. ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் இப்போது கிச்சனுக்குள்ளே போகும்போதே ஃபோனை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் இருக்குது. ஃபோன் பார்த்துக்கிட்டே சமைக்கிற பழக்கமும் இருக்குது. அந்த தப்பை மட்டும் எப்போவுமே பண்ணாதீங்க. ஏன்னா கிச்சனில் இருக்கிற ஹீட்டை அப்படியே ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபோன் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபோன் மட்டும் இல்லைங்க, நம்ம ஃபோனில் இருந்து வர ஸ்பார்க் மூலமாக கேஸ் சிலிண்டரை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிச்சனுக்குள்ளே போகும்போது இனிமேல் ஃபோன் எடுத்துகிட்டே போகாதீங்க. மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட சார்ஜர் எப்போவுமே நம்ம பிராண்டாக தான் இருக்கணும். அதாவது நீங்கள் இன்னொரு பிராண்ட், தேர்ட் பார்ட்டி பிராண்டாக இருக்கிறதோ லோக்கல் பிராண்டில் வாங்கி சார்ஜரும் நீங்கள் போடக்கூடாது. சில பேர் சார்ஜர் பேட்டரி மட்டும் ஒரு பேட்டரியும், ஒயர் ஏதாவது லோக்கல் ஒயர் தானே, லோக்கலில் வாங்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி மாற்றி போடுவீங்க. அந்த மாதிரி தவறுகளும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜரை ரொம்ப கம்மியாகவும் வச்சுக்காதீங்க, ரொம்ப கூட்டியும் வச்சுக்காதீங்க. சில பேர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சார்ஜ் போட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. 100க்கு மேலேயுமே சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள நிறையா ஃபோன்ஸில் 86% அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் சில ஃபோனில் அது இருக்காது. அதனால நீங்கள் 100க்கு மேலே எப்போவுமே சார்ஜர் போடாதீங்க. மேக்ஸிமம் 80 to 90 சார்ஜ் ஏறினாலே உங்கள் ஃபோனுக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் 20க்கு கீழே சார்ஜ் குறைய விடாதீங்க. ஸோ இது மூலமாகவும் உங்கள் ஃபோனை ஹீட் ஆகிறதுலேருந்து தப்பிக்க வைக்கலாம். நாலாவது விஷயம், உங்கள் ஃபோனில் இருக்க தேவையில்லாத ஆப்ஸ் டெலீட் பண்ணுங்க. ஏன்னா சில ஆப்ஸ் பக்கா கூட இருக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளே யூஸ் பண்ணாமல் சில ஆப்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு தேவை இல்லைன்னா உடனே அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது ப்ளே ஸ்டோரில் இருந்து மட்டும் தான் டவுன்லோட் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமாக கூட ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே பண்ணுற காமன் மிஸ்டேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேம் விளாட்றதா இருக்கட்டும், வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், நம்மளுக்கு நேரம் போகிறது தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும். அதிக நேரமாக வீடியோஸ் அதிக நேரமாக கிராஃபிக் ரிலேட்டட் கேம் விளாண்டாலும் நம்ம ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறதையும் ரொம்ப நேரம் விளாட்றதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோனுக்கு கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் கொடுங்க. ஆறாவது விஷயம், ரொம்பவே முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபோனை அடிக்கடி கீழே போடுறதுனால கூட ஹீட் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. சில பேர் நிறைய முறை ஃபோனை கீழே போட்டு எடுப்பாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கடைசி விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேட்டரி பழசாயிருச்சுனாலோ ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுனாலோ பிராண்டட் பேட்டரி மட்டும் தான் மாற்றணும். அதாவது உங்கள் ஃபோனுக்கான ஒரு பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரி மட்டும் தான் நீங்கள் மாற்றணும். தேர்ட் பார்ட்டி பேட்டரி மட்டும் நீங்கள் வாங்கி மாற்றவே கூடாது. ஸோ அது மூலமாகவும் ஹீட் ஜென்ரேட் ஆகி உங்கள் ஃபோன் வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த 7 காரணங்கள் தான் ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கும் ஃபோன் வெடிக்கிறதுக்கும் முக்கிய காரணங்களாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ரீசெண்டாக நிறைய நியூஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஃபோன் வெடிக்கிற மாதிரியும் ஃபோன் வெடித்து நிறைய பேர் இறந்த மாதிரியும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப நாள், அதாவது பழைய ஃபோனை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஃபோன்லலாம் பேட்டரி ஹீட் ஆகி பபிள்ஸ் விழுந்து ஃபோனில் கேப் விழுந்திருக்கும். அந்த மாதிரி ஃபோனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஃபோன்ஸ் மூலமாக தான் ஹீட் ஜென்ரேட் ஆகி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிரமப்படாமல் இந்த மாதிரி ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உடனே தூக்கி போட்டுட்டு புது ஃபோன் வாங்கிடுங்க. இப்போது ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கும் ஃபோன் வெடிக்கிறதுக்கும் என்னென்னலாம் காரணம் அப்படின்றத பார்த்தோம். ஃபோன் ஹீட் ஆன உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்றத தானே கேட்குறீங்க. ஃபோன் ஹீட் ஆனால் உடனே ப்ளூடூத், வைஃபை, லொக்கேஷன் இதை 3மே ஆஃப் பண்ணிடுங்க. பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் அதை உடனே கம்மி பண்ணி வச்சுடுங்க. உங்கள் ஃபோன் 3 to 4 டிகிரியில் ஹீட் ஆனால் அது நார்மல் தான்.
அதுக்கு மேலே ஹீட் ஆனால் தான் உங்கள் ஃபோன் வந்து ஆபத்தான நிலைமையில இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து ஃபோன் ஹீட் ஆகிறதுக்கு நான் சில காரணங்கள் சொன்னேன்ல, அதெல்லாம் முழுமையாகவே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம தூங்குற மாதிரி நம்ம ஃபோனுக்கும் தூக்கம் வேணும். அதனால டெய்லியுமே ஒரு அரை மணி நேரமாவது ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சு பழகுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம ஃபோன் ஹீட் ஆகிறதையும் வெடிக்கிறதையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட வரேன். தேங்க்யூ. மட்டும்தான் வேலை செய்து மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு.